Hello friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எப்படி இந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி வீட்டை டெக்கரேட் பண்றேன் ஃபெஸ்டிவல் சீசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ஃப்ளவர்ஸோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணுங்க. என்னோட ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேரிகோல்ட் ஃப்ளவர்ஸ் தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரிகோல்ட் ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க அப்படியே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது. பட் சீரியஸ்லி இது வந்து ஃபேக் ஃப்ளவர்ஸ் தான். ரொம்ப அழகாக இருக்குது. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி மேரிகோல்ட் ஃப்ளவர்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை வந்து இந்த மாதிரி கார்லண்ட்ஸ் வாங்கி வீட்டை டெக்கரேட் பண்ணணும், ஃபெஸ்டிவலுக்கு ஏதாவது டெக்கரேட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கொடுத்துருக்க லிங்க்கை வந்து செக் பண்ணுங்கள். ப்ரைஸ் கூட ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெல்கம் தோரணம் இருக்கும். கிளாத்தில் நல்லா எம்ப்ராய்டரி பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மேரிகோல்டு ஃப்ளவர் கார்லண்ட்ஸ் வந்து 2 இருக்கும். இதில் நல்லா லென்த்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஆணியில் மாட்டுறதுக்குலாம் அவங்களே வந்து மாட்டுறதுக்கு வந்து வசதியாக பிளாஸ்டிக் பைப்லாம் கொடுத்துருக்காங்க, த்ரெட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அப்படியே ஜஸ்ட் ஈஸியாக போய் மாட்டிட வேண்டியது தான். நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் டெக்கரேட் பண்ண நினச்சாலும் டெக்கரேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பூஜா ரூம் என்ட்ரன்ஸில் டெக்கரேட் பண்ண நினச்சாலும் தாராளமாக டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜா மண்டபம், என்னோடய பூஜா மண்டபத்தில் வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய வ்ளாகில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸாக நான் வந்து வேறு ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருந்தேன், ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரு. பட் இப்போ வந்து இது வந்ததுக்கப்புறம் இதில் தான் நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பூஜா மண்டபம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. கலர் காம்பினேஷன், என்னோடய பூஜா மண்டபம் கலர் காம்பினேஷன், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவரோட கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னோடய பூஜா மண்டபம் வந்து ரீக்ரியேட் பண்ணி எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அனுப்பியிருந்தீங்க. அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருக்குமே நான் நிறைய பேருக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான் வந்து என்னோடய பூஜா மண்டபம் இப்போ என்னோடய ஃபைனல் அவுட்புட். இப்போ எனக்கு வந்து என்னோடய பூஜா மண்டபம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் வந்து வெறும் இந்த மேரிகோல்ட் ஃப்ளவர் கார்லண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். 5 கார்லண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரே பேக்கெட்டில். நீங்கள் வந்து ஏதாவது வீட்டை லைக் தீபாவளி சீசனுக்கு, இல்லை நீங்கள் வந்து கல்யாணம் வச்சுருப்பீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து நிறைய சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அப்போ வந்து நீங்களே வீட்டில் சிம்பிளாக ஏதாவது டெக்கரேட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 பேக்கெட் வாங்கி இந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து இந்த 5 ஃப்ளவர்ஸும் 5 கார்லண்டும் யூஸ் பண்ணி நான் ஹாலில் வந்து இப்படி தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு என்னோடய வீட்டில் வந்து இந்த டெக்கரேஷன் கம்பல்சரி இருக்கும். எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீங்களே பார்க்கலாம், லாஸ்ட் தீபாவளிக்கு வந்து இந்த மாதிரி நான் கிறிஸ்மஸ் பால்ஸ்லாம் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நடுவுலேயே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸும் ஆட் பண்ணோன்னே சீரியஸாக காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் வந்து இது ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸு. இதுலேயும் வந்து சேம் ஒரு பேக்கெட்டில் வந்து 5 கார்லண்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் டோர் என்ட்ரன்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணலாம். இல்லாட்டி டோட்டலி உங்களோட இஷ்டம், உங்களோட க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணாலும் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய டோர் என்ட்ரன்ஸில் வந்து நான் இதை வந்து போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து மேரிகோல்ட் ஃப்ளவர்ஸ் கொடுத்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து இந்த ஒரு பேக்கெட்டில் வந்து பிள்ளையாரும் வரும், அதுக்கப்புறம் ஒரே ஒரு மேரிகோல்டு ஃப்ளவர் கார்லண்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிள்ளையாரோட குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த பிள்ளையார். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வந்து வீட்டுக்கு சென்டர் பீஸ் லைக் ஃபெஸ்டிவல் சீசன் அப்போது, இல்லை ஏதாவது பண்டிகை அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சென்டர் பீஸ் மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு பிளேட் வச்சு நடுவில் வந்து ஒரு கேண்டில் கவுத்து போட்டேன்னா பிள்ளையாரை வந்து ஹைட் ஏற்றுறதுக்காக. ஸோ ஹைட் ஏற்றிட்டு சுற்றி ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன டெக்கரேஷன் பண்ணுவேன் என்னோடய ஃபெஸ்டிவல் சீசன் அப்போது. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is Chitra signing out from you. Bye bye. Take care.